ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. நான் மாஸ்டர் QLA 3F சிங்கப்பூர் 4Dக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி புதன்கிழமை 18/2/2026. முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயமும் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் எனக்கு பிடிபடலை, எனக்கு 4Dக்கும் டோட்டோக்கும் நம்பர்ஸ் வேணும் அப்படின்னு நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் டோட்டோக்கும் 4Dக்கும் நம்பர்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி புதன்கிழமைக்கு பார்க்க போகிறோம். அதனால் நம்ம எப்போதும் போல் சனி ஞாயிறு தான் எக்ஸாம்பிளாக கொண்டு வந்திருக்கோம். இது நம்மளுக்கு சனி, அதோட ஞாயிற்றுக்கிழமை வந்து ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டை மட்டும் கொண்டு வந்திருக்கோம் நண்பா. சார்ட்டர் கான்ஸ்டலேஷனில் அதிகப்படியான நம்பராக இருக்கிறதுனால அதை வச்சு எடுத்தால் நம்மளுக்கு அதிகப்படியாக டைம் எடுக்கும். அதே மாதிரி நம்பர்ஸ்களும் கூட கிடைக்கும். அதனால் நம்ம இந்த ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டை நிறுத்தினாலே நம்மளுக்கு நல்ல வின்னிங் கிடைக்க அதிகப்படியாக சான்சஸ் இருக்குது. அதனால் நான் எப்போதும் போல் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டை மட்டும் நான் கொண்டு வந்திருக்கிறேன். இதில் நம்ம இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்க போகிறது மிஸ்ஸிங் சீரியல், அதோட நம்ம டபுள் சீரியல்ஸை பார்க்க போகிறோம். ஸோ மிஸ்ஸிங்கில் என்ன இருக்குது, டபுளில் என்ன இருக்குது, அதுதான் நம்ம இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்களை கொண்டு வந்திருக்கிறோம். இப்போ நம்ம 1 by 1 இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்துடுவோம். ஃபஸ்ட்டு நம்ம சனிக்கிழமை என்ன இருக்குது, அதுக்கப்புறமா ஞாயிற்றுக்கிழமை என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு சனிக்கிழமை இதில் நம்மளுக்கு மிஸ்ஸிங் சீரியல் சனிக்கிழமை பொறுத்த வரைக்கும் மிஸ் ஆகிருக்க நம்பர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7 இல்லை, 8, 9, 0 இல்லை. மிஸ்ஸிங்கில் நம்மளுக்கு 7, 0 நம்மளுக்கு மிஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி டபுள்னு பார்த்தீங்கன்னா இதில் 9, 6, 5, 1, 3, 6, 8, 8, 2, 6, 4, 8. அப்போ நம்மளுக்கு இதில் டபுளில் கிடச்சிருக்கிறது இங்கே நம்மளுக்கு இந்த 3, 6, 8 கிடச்சிருக்கு நண்பா. அப்போ 3, 6, 8. ஸோ இந்த 3, 6, 8 பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இது டபுள். இப்போ நம்ம சண்டேவுடைய கெஸ்ஸிங்கும் பார்த்துருவோம். சண்டே பொறுத்த வரைக்கும் மிஸ்ஸிங் சீரியல் இதில் மிஸ் ஆகிருக்கிறது 1 இருக்குது, 2 இல்லை, 3 இருக்குது, 4 இருக்குது, 5 இல்லை, 6 இல்லை, 7, 8, 9, 0 இல்லை. ஸோ இதில் நம்மளுக்கு 4D நம்பர் டேரெக்டாகவே கிடச்சிருக்கு, 2560 சொல்லிட்டு. அதோட நம்ம இப்போ டபுள்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். டபுள்ஸை பொறுத்த வரைக்கும் 4198 டபுள் கிடையாது, 4374 இது நம்மளுக்கு டபுள். ஸோ இதில் கிடச்சிருக்க நம்பர் 437. அடுத்ததாக இதுலேயும் நம்மளுக்கு டபுள் தான் இருக்குது, 9747. அப்போ இதில் இருக்கிறது 974. ஸோ இதுலேயும் நம்மளுக்கு டபுள் தான் கிடச்சிருக்கு. இப்போ நம்மளுக்கு இதிலேருந்து கிடச்ச இந்த சண்டே, அதோட நம்மளுக்கு சாட்டர்டே நம்பர்ஸை ஃபுல்லாத்தையும் கீழே கொண்டு வந்துடலாம். G1 படி இந்த ட்ராவுக்கு கிடச்சிருக்க நம்பர் 70368. அதோட 2560 437 974. ஸோ இதில் நம்மளுக்கு கிடச்சிருக்க நம்பர் இதுதான். இந்த ட்ராவுக்கான ஃபார்மெட்டாக இருக்குது. இதில் நம்ம எப்படி எடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு கிடச்சிருக்க அந்த டபுளை நம்ம மிஸ்ஸிங் சீரியலோட நம்ம ஜாயின் அடிக்க போகிறோம். அப்படி ஜாயின் அடித்தோம்னா நம்மளுக்கு இங்கே இந்த 368 ஈக்குவல் 3687 3680. ஸோ 2 நம்பர்ஸ் நம்மளுக்கு இதிலேருந்து கிடைக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு அடுத்ததாக உள்ள செட்டில் பார்த்திங்கன்னா 2560 நம்மளுக்கு இது மிஸ்ஸிங் சீரியல். இது நம்மளுக்கு அப்படியே ஒரு செட்டாக மாறுது. ஸோ அப்படியே ஒரு செட்டாக மாறும்போது நம்ம இதில் டேரெக்டாகவே கீழே இறக்கிடலாம். இறக்கும்போது நம்மளுக்கு 2560ங்கிற ஒரு செட்டு கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே இந்த 437 அதோட 974 இந்த ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம், அதாவது இந்த ரெண்டுக்குள்ளே ஒரே மாதிரியான நம்பர்ஸ்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதில் 47 ஒரே மாதிரி இருக்குது. அப்போ 47 ஒரே மாதிரி இருக்கிறதுனால நம்மளுக்கு 93 இதில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ இந்த நம்பர்ஸை நம்ம இறக்க நினச்சோம்னா இதை நம்ம 4379 இறக்கலாம். ஸோ இதை அப்படியே நம்ம செட்டாக மாற்றினோம்னா 4379 இறங்கும். அப்போது இந்த மாதிரி நம்ம மாற்றிட்டோம்னா நம்மளுக்கு இதில் செட்டு கிடச்சிச்சின்னா 4397. அப்போது இந்த ட்ராவுக்கு நம்மளுக்கு இந்த G1 படி கிடச்சிருக்க நம்பர்ஸ் இதுதான். அப்போது
4D ஈக்குவல் டு இதை ஸ்ட்ரைட்டுக்கு ட்ரை பண்ணோம்னா 38 76 30 86 இது 2560 நல்ல நம்பர் தான். அதுக்கப்புறமா இதை பார்த்தோம்னா நம்மளுக்கு 9437. ஸோ இதை நான் முடிஞ்ச அளவுக்கு நம்ம இதிலேருந்து நம்ம ஃபார்மெட் ஸ்ட்ரைட் ஃபார்மெட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். வேணும்னா நீங்கள் இதை நம்ம ரோலுக்கும் ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த ட்ராவுக்கு நம்மளுக்கு கிடச்சிருக்க 4D நம்பர்ஸ் இந்த நம்பர்ஸ் தான். 4 நம்பர்ஸ் இந்த ட்ராவுக்கு நம்மளுக்கு 4D நம்பர்ஸாக கிடச்சிருக்கு. இது வந்து நம்மளுக்கு ஸ்ட்ரைட் ஃபார்மெட்டில் கிடச்சிருக்கு. இதை இன்னும் சுற்றி எடுத்தோம்னா நம்மளுக்கு நம்பர்ஸுகள் கூட வரும். ஆனால் நம்மளுடைய அந்த சாட்டர்டேக்கான கெஸ்ஸிங் வந்து முடிஞ்சு. சாட்டர்டே பொறுத்த வரைக்கும் இந்த 2 நம்பர்ஸ் தான் நம்மளுக்கு 38 76 அதோட 30 86. ஸோ இதுதான் நம்மளுடைய சாட்டர்டே நம்பர்ஸ். ஸோ சண்டே பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து 25 60 94 37 எடுத்திருக்கோம். ஆனால் இது இன்னும் கூடும். சொல்ல போனோம்னா நம்மளுக்கு இதில் ஒரு லைன் கொடுத்துடணும். அப்போ தான் இது சாட்டர்டேலேருந்து வந்தது. இது வந்து நம்மளுக்கு சண்டேலேருந்து கிடச்சிது. ஸோ சாட்டர்டே பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ சண்டேயில் நம்மளுக்கு இன்னும் ஒரு சில நம்பர்ஸ்லாம் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த 437 அதோட நம்மளுக்கு 974 இதில் ஃபுல்லாத்தையுமே நம்மளுக்கு வந்து இந்த மிஸ்ஸாக இருக்க நம்பர்ஸை ஃபுல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிட்டே வரணும். அப்படி ஆட் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா நம்மளுக்கு வந்து இதில் 4 இதில் 4ன்னு சொல்லிட்டு மொத்தமாக 8 செட்டு கிடைக்கும். ஸோ அது வேணும்னா நம்ம இங்கே போட்டுடலாம். ஆனால் இந்த ட்ராவுக்கான இதை நான் அப்படியே மார்க் பண்ணிடுறேன். ஸ்ட்ரைட்டாக இருக்கிற நம்பர்ஸ் நம்மளுடைய இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்குள்ளே இருக்கிற ஸ்ட்ரைட் ஃபார்மெட் நம்பர். அதோட நம்ம G2 படி எக்ஸ்ட்ரா நம்பர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 4372 4375 4376 அதோட 4370. அடுத்த செட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 9742 9745 9746 9740. ஸோ இது நம்மளுக்கு G2 படி எக்ஸ்ட்ரா கிடச்சிருக்க நம்பர். ஸோ இது சப்போர்ட் அதோட நம்மளுக்கு இது ரோல். ஸோ இது நம்மளுக்கு G1 இது நம்மளுக்கு G2 நண்பா. ஸோ இது வேறு ஃபார்மெட்டு அது வேறு ஃபார்மெட்டு. யாரும் ஃபார்மெட்டை குழப்பிக்க வேண்டாம். ஸோ இந்த ட்ராவுக்கு நம்ம இது ஃபஸ்ட்டு ஃபார்மெட்டாக நம்ம ட்ரை பண்ணலாம். இது நம்ம செகண்ட் ஃபார்மெட்டாக நம்மளோட கெஸ்ஸிங்கில் கிடச்சிருக்க நம்பர்ஸ் தான். இது எல்லாமே என்னுடைய கெஸ்ஸிங். முடிஞ்ச அளவுக்கு நான் ஃபார்மெட்லேருந்து தான் எடுப்பேன். ஸோ அதை தான் நம்ம வீடியோவை கொண்டு வந்துக்கிட்டு இருக்கோம். இதில் வந்து தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே கிடையாது. ஆனால் உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. ஒரு வேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலை, எனக்கு வந்து டோட்டோக்கும் 4Dக்கு நம்பர்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் டோட்டோக்கும் 4Dக்கு நம்பர்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எனக்கு டோட்டோக்கும் 4Dக்கு நம்பர்ஸ் வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சில நண்பர்களுக்கு பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ரா உள்ள நம்பர்ஸ் வந்து நம்மளுக்கு 8 நம்பர்ஸ் இருக்குது. 8 நம்பர்ஸில் நம்மளுக்கு 4372 4375 4376 அதேமாதிரி 4370. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 9742 9745 9746 9740 கிடச்சிருக்கு. இது நம்மளுடைய இந்த சண்டேயோட ரிசல்ட்லேருந்து கிடச்ச இந்த ஃபார்மெட் 437 அண்ட் 974ங்கிற ஃபார்மெட்டை வச்சு நம்ம உருவாக்கியிருக்கோம். இதோட மிஸ்ஸிங் சீரியலை நம்ம கம்பேர் பண்ணியிருக்கோம். ஒருவேளை நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு வந்துருந்தீங்கன்னா ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு புரியும். அதுக்கு மேலே டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். சனி ஞாயிறு வச்சு இந்த ட்ரா நம்மளுடைய புதன்கிழமைக்கு கொண்டு வந்திருக்கிறோம். 18/2/2026 முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளாக தான் கெஸ் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் உங்கள் கெஸ்ஸிங்னு ஒன்று இருக்குது, அதோட ஒத்து வந்துச்சுன்னா பயன்படுத்திக்கோங்க. பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.